ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மாட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் வேலை மாதம் 12,000 சம்பளம், 10,000 சம்பளம், 9,000 சம்பளம், இவ்வளோ நேரம் தான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு செய்தி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில், சோஷியல் மீடியாவில், டெலிகிராமில் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் பயங்கரமாக பரவிட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் ஒரு லிங்க்கை கொடுத்து அதுலேயே இல்லம் தேடி கல்வி அப்படின்னு அந்த லிங்க் போட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த லிங்க் எல்லாம் யாருமே டச் பண்ணாதீங்க. அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே கண்டிப்பாக திருடப்படும். அந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கைக்காக தான் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன். ஸோ அந்த செய்தியை எக்காரணத்தை கொண்டு நம்பாதீங்க. அது வெறும் வதந்தி தான். ஸோ நம்பி நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அது உண்மை கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சமீப காலமாக அந்த ஒரு போலி செய்தி பரப்பப்பட்டு வருது. இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் வேலை வாய்ப்பு தரோம், இவ்வளோ வேகன்சி இருக்குது, இவ்வளோ சம்பளம், மாத சம்பளம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி லிங்க்கு அண்ட் மெசேஜ் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டுருக்கு. ஆனால் அரசு தரப்புலேருந்து இப்படி எந்த ஒரு அறிவிப்பும் தரவே இல்லை, வரவும் இல்லை. இது முழுக்க முழுக்க வதந்தி. அதே போல் மக்களை ஏமாத்துறதுக்கு நடக்கிற ஒரு வேலை. நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. உண்மையாகவே அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ சில விஷயங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது வேலை கிடையாது. இது ஒரு தன்னார்வ தொண்டு மாதிரி தான் கொண்டு வந்தது. ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. இது ஒரு சர்வீஸ். அண்ட் அந்த சர்வீஸ்க்காக நமக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அது குழந்தைங்களுடைய கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தன்னார்வ தொண்டு. ஸோ இதில் இருக்கிறதே நம்ம சம்பளம்னே அதை சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஊக்கத்தொகைன்னு தான் சொல்லணும். உதவித்தொகைன்னு சொல்லக்கூடாது, சம்பளம்னு சொல்லக்கூடாது, ஊக்கத்தொகைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கிடையாது, ஊக்கத்தொகை மட்டும்தான். அவங்க செய்கிற அந்த சேவைக்காக அரசு ஒரு சின்ன ஊக்கத்தொகை, ஒரு சின்ன ஹானோராரியம் மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும். அதுவும் 12,000 ரூபாலாம் கிடையாது. நம்ம ஒர்க் பண்ண தன்னார்வலர்களுக்கு தெரியும், மாதம் 1,000 ரூபா தான். அதுவுமே கரெக்டான டைமுக்கெல்லாம் வராது, கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ புதிய அப்டேட்டு இல்லை மாற்றங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது அரசோடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டு இல்லை செய்தி ஊடகங்கள் மூலமாக மட்டும்தான் வெளிவரும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் வெளிவரதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து நம்மளுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும், குளிர்கால கூட்டத்தொடர் வரப்போகுது. ஸோ அப்போல்லாம் நம்மளுக்கு இல்லம் தேடி கல்வியை பற்றி ஏதாவது நியூஸ் வருதா அப்படிங்கிறத காத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் இந்த 10,000, 9,000, 12,000 சம்பளம் சொல்லி வர எந்த ஒரு போலியான லிங்க்கையும் தயவு செஞ்சு நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை, பர்சனல் டீட்டெயில்ஸை அதில் கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. ஈவன் உங்களுடைய அமௌண்ட்டு கூட திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுடைய டேட்டாஸையும் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஏமாறுறதுக்கு முன்னாடி அவங்கள நீங்கள் காப்பாற்றுருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. விழிப்புணர்வோடு செயல்படுங்க. ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.